இப்போ சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, கர்நாடகாவில் வனத்துறை துப்பாக்கி சூடு 3 தமிழர்கள் கொல்லப்பட்டான். இவரே கர்நாடகாவுக்கான சட்ட அமைச்சராக இருக்கார். யார் முதல்ல சுட்டான்னு விசாரிக்கணுங்கிற கர்நாடகார் அதையே சொல்லலாம். அப்போது தமிழர்கள் தான் முதல்ல சுட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம சட்ட அமைச்சரை கர்நாடகா ஆதரவாக பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசலின்னா ஆட்சியை கவுத்துருவான். இப்போ காவிரியில் தமிழ்நாடு தரப்பு கர்நாடக தரப்பு 2 பேர் உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம். குருவி எப்படியாவது காப்பாற்று. 1 லட்சம் ஹெக்டேரில் 500 கோடி ரூபா காஞ்சி கருகி போச்சு. விவசாயி செத்து போகிறான். அப்போது 500 கோடி ரூபா விவசாயிக்கு நஷ்டீடு கொடுக்கணும். இதுக்கு ஒரு வழக்கு போடணும். எங்கே? சுப்ரீம் கோர்ட். இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு போடலை. ஆட்சியை கர்நாடகா தண்ணி வரல, ஆட்சியை கவுத்துருவான். கர்நாடக தமிழை சுடுறான், ஆட்சியை கவுத்துருவான். சிதம்பரம் ஆட்சியை கவுத்துருவார். அதே போல் குருவை காஞ்சி போச்சியா நஷ்டீடு கொடு வழக்கு போட்டால் ஆட்சியை கவுத்துருவான். அப்போ எதுக்கு இந்த ஆட்சி? இப்போ அந்த யூபியை சேர்ந்த ஒரு மேன் பவர் நிறுவனத்துக்கு கண்ட்ராக்டர் வேணும்னு தள்ளி விட்றான். ஏன் இங்கே ஆள் இல்லையா? யூபிக்காரன் கண்ட்ராக்டராக வர போகிறான். இது யார் யார் போராடுகிறார்கள் என்பதை பார்த்தா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இதில் எது தமிழ் தேசியம் எது திராவிட தேசியம்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் தமிழ் தேசியம். ஆகஸ்ட் 17 ஒருக்கா தமிழ் தேசியம் அல்ல. திரும்ப இதை எது போராடுனதான் எனக்கு தெரியல. தமிழ் தேசிய போராட்டத்தை வீரியப்படுத்துனதாக விரைவுபடுத்தினதாக எனக்கு தெரியல. தலித்து போராட்டமே நடக்கல. சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐயா வணக்கங்க. வணக்கம். விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மிக பிரம்மாண்டமாக அந்த மாநாடு நடந்துச்சு. அதாவது பெரு கட்டுக்கடங்காத கூட்டம். இப்போ நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தாவேக்காவுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே விசில நோக்கி போயிட்டாங்க, திருமாவளவன்ட்ட இருக்கிற கூட்டம்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுக்களுக்கெல்லாம் நேற்று கூட்டம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இந்த கூட்டம் இது நிரந்தரமான கூட்டம். மக்கள் தான் விசிகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நிர்வாகிகள் விசிகாவிலே தொடர்கிறார்கள். ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் தேவை, விசிகா தேவை, தலித் அரசியல் தேவை. அவர்கள் அந்த கட்சியை விட்டு எங்கேயும் போக முடியாது. தமிழ்நாட்டில் யாருக்கு இப்போ அரசியல் வேணும்னா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அரசியல் வேணும், அருந்ததியர்களுக்கு அரசியல் வேணும், 3வது தலித்துக்கள் அதாவது பறையர்களுக்கு அரசியல் வேணும். ஏன்னா இவர்கள் தான் ஆண்டாண்டு காலமாக அடக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கான தலைமை தான் அவசியமே தவிர நீங்கள் வேறு எந்த சமூகத்துக்கும் அரசியலே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்குது, இவர்களுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை. அதனால் இந்த கூட்டம் நிரந்தரமான கூட்டம். எப்போ கூட்டம் போட்டாலும் இந்த கூட்டம் வரும். இது இப்போ அடுத்து ஆளுங்கட்சியாக வேறு இருக்குது, அமைச்சர்கள் வேறு இருக்காங்க. அதனால் உற்சாகமாக நிர்வாகி பூரா வந்துடுவான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு 50,000 பேர் கூடுவதுங்கிறது ஒரு பெரிய அதிசயமே இல்லை. இது சாதாரண விஷயந்தான். நீங்கள் அண்ணாமலை ஒரு கூட்டம் கூட்டினார் சுற்றுச்சூழலை பற்றி. ஓசோன் படம் ஓட்டையாக போச்சுன்னு ஒரு கூட்டத்தை கூட்டுவார். அப்போ அந்த கூட்டம் வரும். இதெல்லாமே அடிப்படையான கூட்டமே தவிர இதை தாண்டி ஒரு பெரிய தலித்துக்கள் மத்தியில் ஒரு சமூக மாற்றம் நடக்கணும். தமிழ் தேசியம் என்பது ஏறக்குறைய ஈழப்பிரச்சனை நடந்த பொழுது உண்ணாவிரதம் இருந்தது இவர் தான். மறைமலை நகரில் யாரும் இருக்கலை. வைகோவோ இல்லை கருணாநிதியோ ராமதாஸோ யாருமே இல்லை. இவர் தான் உண்ணாவிரதம் இருந்தார் சாகு வரை. அதுதான் தமிழ் தேசிய போராட்டம். இல்லை, தமிழ் தேசிய அரசியலின் அடிப்படையில் விசிகா தாவேக்காவோட கூட்டணியில் தொடரும், எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாக வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. தமிழ் தேசியத்தின் நோக்கில் தாவேக்காவோட அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா பாஜக எதிர்ப்புங்கிற பேரில் திமுகவோட இருந்தாங்க. தமிழ் தேசிய அரசியலின் போக்கில் தாவேக்காட கூட்டணினா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஐயா? இல்லை, இப்போ சீசன் தமிழ் தேசிய சீசன்.
தமிழ் தேசிய அரசியல் தான் இப்போ தமிழர்களுக்கு தேவைன்னு தமிழர்கள் முடிவுக்கு வந்துட்டான். நீங்கள் 2000 தலித் விடுதலை என்பது தமிழ் தேசிய விடுதலை, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். இதுதான் விசிகாவுடைய அடிப்படை கொள்கையை. ஆனால் அந்த அடிப்படை கொள்கை எங்கே கரைஞ்சி போச்சு? திமுகவில் போய் கரைஞ்சி போச்சு. திமுகவிலிருந்து வெளியேறிய திமுகவை எதிர்த்த விஜயகாந்த் 14% வாக்கு வாங்க முடிஞ்சுது. அதற்கு பிறகு திமுக எதிர்ப்பு ஈழ துரோகம்தான் சீமானுடைய 7% வாக்கு வங்கி. இப்போ இது எல்லாமே செய்ய வேண்டிய நபர் திருமா தானே. திருமா அதை செய்யலை. இப்போ எப்போ செய்கிறாரு? 2026 தமிழ் தேசியங்கிறார். ஆகஸ்ட் 17 வந்தால் தமிழ் தேசியம் வரும். அதோட அடுத்த ஆகஸ்ட் 17 வந்தால் தமிழ் தேசியம் வரும். தமிழ் தேசிய கொள்கையை சொல்லுகிற திருமா திமுகவை தூக்கி பிடித்தா அது எப்படி தமிழ் தேசியமாக இருக்கும்? இப்போ தான் தூக்கி பிடிக்கல. இல்லை, இப்போ தூக்கி பிடிக்கல. ஆனால் மக்கள் மறந்துட்டான தமிழ் தேசியத்தை. தமிழீழ அங்கீகார மாநாடு போடுகிற பொழுது வந்து சேர்ந்தான், பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்தான். அதன் பிறகு தமிழ் தேசியம் தேவையில்லை, திமுக தேசியம், திராவிட தேசியம்தான் தேவை. திராவிட தேசியத்தில் பயணிக்கிறது, மீண்டும் தமிழ் தேசியத்தை பேசுவது, இதனுடைய தொடர்ச்சி என்னாச்சுன்னா தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாரே தவிர தமிழ் தேசிய இளைஞர்கள் இவர்கிட்ட வரல. இல்லை, என்ன சமூக வலைதளங்கள் என்ன விமர்சனம் பார்க்க முடிச்சுன்னா, தமிழ் தேசிய மாநாடுன்னு போட்டிருக்காரு, கடைசியில் தேசிய கீதம் போடுறாரு, இதே முரண்பாடு அப்படின்றாங்க. தமிழ் தேசியங்கிறது ஜனகணமன இந்திய தேசியத்துக்கு எதிரானதா? இல்லை, அது அவர்களுடைய புரிதல் அப்படி தான். இந்தியாவுக்குள் இருந்துட்டு தான் தமிழ் தேசியம் பேச முடியும். ஆமாம், இந்தியாவை எதிர்த்து கொண்டெல்லாம் தமிழ் தேசியம் பேச முடியாது. ஒரே நாளில் கட்சியை தடை பண்ணிடுவான், அரசியல் பண்ண முடியாமல் போயிடும். அது சில முட்டாள்களுக்கு விளங்காது. பெரியாரே காந்தியை ஒழிப்பேன், காங்கிரஸை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு இந்த அரசியலுக்குள்ளே தான் அரசியல் பண்ணார். டெல்லியோடு என்னால் போராட முடியல, ஒரு லட்சம் மக்களை திரட்டி போராடினா டெல்லியிலேருந்து ஒரே சட்டம் போட்டு அதை காலி பண்ணிடலாம். அப்போ டெல்லியோடு என்னால் இளவெடுக்க முடியலன்னு சொல்கிறார். அது அது அந்த அரசியலுக்கு இன்னும் இவர்கள்லாம் வரல. பெரியாருடைய அரசியல் என்பது திராவிட தேசியமாக இருந்ததே தவிர அது யாருக்கான தேசியமாக இருந்தது? தமிழ் தேசியம்தான். இப்போ திமுக அண்ணா திமுக யார் இருக்கா? தமிழர்கள் தான் இருக்கான். தமிழர்கள் தான். நீங்கள் அது அல்லாத வேற்று மாநிலத்தவர் கொஞ்சம் ஆளுமை செலுத்தலாமே தவிர முழுமையாக தமிழர்கள் தான். திராவிட முன்னேற்ற கழகம்னா அது தமிழர் முன்னேற்ற கழகம் தான். இப்போ தமிழ் தேசிய அரசியல் விஜய் வந்த பிறகு திராவிடத்துக்கு எதிராக தமிழ் தேசிய அரசியல் விஜய் முன்னெடுத்ததுக்கு பிறகு இப்போ வரலாறு மீண்டும் திரும்புது, தமிழ் தேசியத்துக்கு திரும்புது. தமிழ் தேசியம் என்பது தமிழர் உடைய அதிகாரத்தை தமிழர்களே தீர்மானிப்பது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிசி தேர்வு தமிழ்நாட்டை தவிர மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் எழுதணும். இது கர்நாடகா தான், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்திலும் எழுதலான்னு ஓபிஎஸ் காலத்தில் ஒரு சட்டமே போட்டார், குருமூர்த்தி சொல்லி. அதை வேலுமுருகன் தான் எதிர்த்து அதை முறியடித்தார். இப்போ அன்னைக்கு விசிகா எங்கே போச்சு? விசிகா அதை போராடி இருந்தால் தமிழ் தேசிய அடையாளம் தலித் அரசியலிருந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்திருக்கும், வரல. இப்போ இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கீங்க, தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் எம்டிசி வந்து ஒப்பந்த ஊழியர்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பணி நிரந்தரங்கிறது நீண்ட கால கோரிக்கையாக இருந்தாலும் ஆனால் ஒப்பந்த ஊழியர்களை போட்டு தான் பணி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நடத்துனருக்கான ஒப்பந்தம் உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. வட மாநிலத்தை இனிமேல் நம்ம ட்ரெயின்ல பார்த்தது போய் இன்னும் தமிழ்நாடு பஸ் கண்டக்ட்லயும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? என்ன நடந்ததுங்க? அதாவது இந்த அரசு அமைந்த பிறகு இந்த அரசை யார் இயக்குறானே தெரியல. தலைமைச் செயலாளர்களா இல்லை விஜய்க்கு வேண்டிய விஷ்ணு ரெட்டி ஆட்களானே தெரியல. இப்போ இந்த மதுபான ஊழலில் ஒரு 11 மதுபானங்கள் இந்த சுப்புராம ரெட்டி கம்பெனி இப்போ அதை மீண்டும் அந்த செயற்கை
சுவையூட்டி, அதாவது கெமிக்கல் எஃபெக்ட். ம். இதுக்கு பின்னால் என்னென்ன என்ட்ரிகா நிறுவனம் யாரான்னு விசாரித்தா அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே போகிறதுக்கு அவர் தான் காரணம். ஆமா, அது கேள்வி. அதே போல் கவிதா. கவிதா உள்ளே போகிறதுக்கு இதான் இவர்கள் தான் காரணம். ஆமா. அப்போது இந்த நிறுவனத்துக்கும் இப்போ இந்த அரசுக்கு என்ன தொடர்பு? இப்போ அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் விஜயா, இப்படி ஒரு கேள்வி வருது. அப்போ இதெல்லாம் அவருடைய கவனத்துக்கு வந்து தான் போகுதா, இல்லை அவருடைய கவனத்துக்கு வராமல் யாராவது இயக்குகிறார்களா? இப்போ அந்த யூபியை சேர்ந்த ஒரு மேன் பவர் நிறுவனத்துக்கு கண்டக்டர் வேணும்னு தள்ளி விட்றான். ஏன் இங்கே ஆள் இல்லையா? அதே போல் இப்போ காவிரியில் தமிழ்நாடு தரப்பு கர்நாடக தரப்பு 2 பேர் உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாக்குவாதம். குருவை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு. குருவை காப்பாற்றுவதற்கு வழி இல்லை, ஜட்ஜ்மெண்ட்டு ரிசர்வ்டு. குரு அது வரைக்கும் ரிசர்வாக இருக்குமா? 1,00,000 ஹெக்டேரில் 500 கோடி ரூபா காஞ்சி கருகி போச்சு, விவசாயி செத்து போகிறான். அப்போது 500 கோடி ரூபா அந்த விவசாயிக்கு நஷ்டீடு கொடுக்கணும். இதுக்கு ஒரு வழக்கு போடணும் எங்கே? சுப்ரீம் கோர்ட்டில். அது எப்போ வரட்டும், நஷ்டமாகி போச்சு எனக்கு. இந்த மக்களுக்கு 500 கோடி ரூபாய் இழப்பு, 1000 கோடி ரூபாய் இழப்பு. இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு போடலை. தமிழ்நாட்டில் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் யார்? ப. சிதம்பரம். இந்த அரசு நியமிச்சிருக்கு. இந்த அரசு யாரை நியமிச்சிருக்கு? சிதம்பரத்தை. சிதம்பரம் யாருக்கு எதிராக வழக்கு போடணும்? கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு எதிராக வழக்கு போடணும். ஏன் எப்படி போடுவாங்க? போடலை. அப்போது இங்கே வழக்கு போட்டு காங்கிரஸுக்கு எதிராக அரசியல் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்சியை கவுத்துருவான். ஆட்சியை கவுத்துருவான். இப்போ சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, கர்நாடகாவில் வனத்துறை துப்பாக்கி சூடு 3 தமிழர்கள் கொல்லப்பட்டான். இவரே கர்நாடகாவுக்கான சட்ட அமைச்சராக இருக்கார். யார் முதல்ல சுட்டான்னு விசாரிக்கணுங்கிறார். கர்நாடகார் அதையே சொல்கிறான். அப்போது தமிழர்கள் தான் முதல்ல சுட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம சட்ட அமைச்சரை கர்நாடகா ஆதரவாக பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசலினா ஆட்சியை கவுத்துருவான். ஆட்சியை கர்நாடகா தண்ணி வரல, ஆட்சியை கவுத்துருவான். கர்நாடகா தமிழை சுடுறான், ஆட்சியை கவுத்துருவான். சிதம்பரம் ஆட்சியை கவுத்துருவார். அதே போல் குருவை காஞ்சி போச்சியா, நஷ்டீடு கூட வழக்கு போட்டால் ஆட்சியை கவுத்துருவான். அப்போ எதுக்கு இந்த ஆட்சி? இப்போ தமிழ் தேசிய மாநாட்டெலாம் தொடர்ச்சியாக தான் விஜய் இருக்கிறாரு, அவங்கள கூட்டணி போகிறோம் அப்படின்றாங்க. ஊபி நிறுவனத்தோட ஒப்பந்தம் போடுறத விசிகாவோ தொழிற்சங்க அரசியல் பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ இதை எதிர்ப்பாங்களா? இதை பின்வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ 2 கம்யூனிஸ்டுகள், விசிகா, முஸ்லீம் லீக்கு எல்லாத்துக்கும் கடமை இருக்குது. யூபிக்கு இங்கேயே வேலையில்லா திண்டாட்டம். நீங்கள் இந்த மெட்ரோ ரயிலில் ஒரு தமிழை கூட வேலை பார்க்கல. இங்கே இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கேட் கீப்பரும் பீகாரி. அப்போது இதுதான் தமிழ் தேசியம். ஆகஸ்ட் 17 ஒருக்கா தமிழ் தேசியம் அல்ல. திரும்ப இதை எதிர்த்து போராடுனதான் எனக்கு தெரியல. தமிழ் தேசிய போராட்டத்தை வீரியப்படுத்தினதாக விரைவுபடுத்தினதாக எனக்கு தெரியல. தலித்து போராட்டமே நடக்கலை. நீங்கள் தலித்துக்கு ஒதுக்கப்படுகிற நிதி பல 1000 கோடி வேற்று திட்டத்துக்கு திருப்பி விடுகிற பொழுது நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் 2 MP 4 MLA இருந்தாங்க. அந்த பழைய கதை எதையுமே பேசலையே. சரி, இப்போவா ஏதாவது நடக்குதா? தாட்கோ ஃபண்டு திருடப்படுகிறது. யார் அதுக்கே ஒன்று சத்தத்தை காணுமே. அப்போ இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நீங்கள் விசிகா தான் முதல்ல பாதிக்கப்படும். தமிழ் தேசிய அரசியல் என்பது ஏதோ மலிவான கோஷத்துக்காக மட்டும் பயன்படுத்துவதல்ல. இந்த சீமா தமிழ் தேசிய அரசியல் பேசி அவர் வளமாக மாறிட்டார். அது அல்ல தமிழ் தேசியம். இப்போ இந்த யூபிக்காரன் கண்டக்டராக வரப்போகிறான். இது யார் யார் போராடுகிறார்கள் என்பதை பார்த்தா எக்ஸ்போஸ் ஆயிடும். யார் இதுக்கு ஆதரவாக இருக்கா, யார் இதுக்கு எதிராக இருக்கார்கள் என்பதை உன்னிப்பாக பார்த்தா இதில் எது தமிழ் தேசியம் எது திராவிட தேசியம்னு தெரிஞ்சு போயிடும். சரிங்க, இப்போ சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இடையில் ஒரு வாக்குவாதங்கள், மானிய கோரிக்கையில் கூட ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த சட்டமன்றங்கிறது கடந்த காலங்களிலும் இப்படி தான் இருக்குமா, இல்லை இப்போ லைவில் பார்க்கறதுனால இந்த மக்களுக்கு இப்படி தெரிய வருதா? இந்த சட்டமன்ற காட்சிகள், எதிர்கட்சி தலைவர் முதல்ல வரும்போது உட்கார மாட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சபாநாயகர் அப்படிலாம் உட்காரணும், அப்படிலாம் எந்திரிச்சிங்க அவசியம் இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இது மக்கள் பிரச்சனையை தாண்டி அரசியல் கட்சிகள் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறாங்கிற போட்டி தான் இங்கே இருக்குதா? அதாவது இப்போ சட்டசபை நிகழ்ச்சியை தாண்டி இப்போ ஆதவர்ஜனா ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சுருக்காரு. விஜய் அரசை எதிர்த்து நீங்கள் ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா அது எதுக்கு வல்கராக அவன் வாழ்நாள்லேயே அதிலிருந்து வெளியேறிடுவான். கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஆகுவேடா பெண்களால் படிக்கவே முடியாது. இப்படி கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு பெரிய குழுவை வைத்து, ஆதவர்ஜனாவும் ஒரு குழுவை வைத்து பாதி பேர் விலைக்கு வாங்கி மலிவான, அதாவது சினிமாவுக்கு இப்படி தான் பண்ணுவாங்களாம். அஜித் படம் ரிலீஸ் ஆகும்போது அஜித் படத்தை விமர்சனம் பண்ணி கேலியா அதே ஸ்டாண்ட் இப்போ அரசியலையும் நடக்குது. இதுக்காகவே ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் பெரிய போட்டியே நடக்குது. இந்த போக்கு 2 கோடி பேருக்கு நீங்கள் பிரச்சனையினுடைய வீரியத்தை விளக்காமல் அதை திசை திருப்புகிற ஒரு செயல் நடக்குது இந்த அரசு வந்த பிறகு. இது ஒரு புது பாலிசி. இல்லை, சமூக வலைதளத்தை அவன் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து அரசியல் ரீதியான பிரச்சனைகளை திசை திருப்பி அரசியல் செய்யாமல் பார்த்து கொள்ளுகிற பாங்கு தான் இப்போ நடக்குது. இது ஒரு ஆபத்தான பாங்கு. இந்த கூட்டணி கட்சிகள் தான் இதெல்லாம் எக்ஸ்கூஸ் பண்ணணும். ஆனால் கூட்டணி கட்சிகள் எதையுமே கேட்காமல் இந்த ஆட்சியில் தொடருவதை மட்டுமே சிந்திக்கிற ஒரு சூழல் நிலவுது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும். பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடியவங்க வானதி சீனிவாசன் நேற்றைய தினம் அந்த பொறுப்பிலேருந்து அவங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது காரணம் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக வானதி சீனிவாசன் ஆக போகிறான்னு சொல்கிறாங்க. நைனா நாகேந்திரன் மேலே பாஜகவுடைய தலைமையே ஒரு கோபத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. தமிழக பாஜக தலைவருக்கான போட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்குங்களா? இப்போது நைனா நாகேந்திரன் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, வானதி மீது ஒரு அதிருப்தி தான். வானதி திமுகவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. இந்த புகார் டெல்லி வரைக்கும் போச்சு. நீங்கள் வேல்முருகன் பண்டுட்டியில் ஒரு கலைக்கல்லூரி கேட்குறாரு, ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்குறாரு, கொடுக்கல. ஆனால் வானதி தொகுதியில் ஒரு கலைக்கல்லூரி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. இதை வேல்முருகனே குற்றச்சாட்டினார். நான் கூட்டணியாக இருக்கேன், உங்களோடு இருக்கேன், எனக்கு வேளாண்மை கல்லூரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியும் கொடுக்கல பண்டுட்டிக்கு, ஆனால் வானதி தொகுதிக்கு நீங்கள் எளிதாக கொடுத்துருக்கீங்க. அப்போது இது போன்ற தகவல்களெல்லாம் டெல்லிக்கு போன பிறகு தான் தேசிய மகளிர் அணி தலைவிங்கிற பொறுப்பை எடுத்திருக்காங்க. இப்போ இது மீண்டும் அண்ணாமலை கதை தான். அண்ணாமலைக்கு பதவியாக கொடுக்க போகிறாங்க? இல்லை, அண்ணாமலை பாஜக விட்டு வெகு தூரம் வெளியே வந்துட்டார். இப்போ அதே கதை தான் வானதிக்கும். அதனால் இந்த கற்பனை ரெக்க கட்டி பறக்குதே தவிர உண்மை 1% கூட இல்லை. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்துக்கு நடத்தி நன்றி, வணக்கம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.